தமிழ் சிங்கம் சேனல். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம அந்தியூர் தேர் திருவிழால வளர்க்கறதுக்கு மாறாக நிறைய மாடுகள் கன்றுகள் இறக்கியிருக்காங்க. அதாவது எல்லாமே சிந்தாமணி கன்றுன்னு சொன்னாங்க. அப்படியே ஐயாவை கேட்டலாம். ஐயா தான் கொண்டாந்துருக்காரு. இருங்க அப்படியே மைக்க மாட்டிடுறேன். ஐயா வணக்கம். சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க ஐயா. நான் சொந்த ஊர் மேய்ச்சரிங்க. நான் மாடு சிந்தாமணியில இருந்து எடுத்துட்டு வரேன். சிந்தாமணியில இருந்து எடுத்துட்டு வரேன். ஆமா. இப்போ இந்த சந்தைக்கு வந்து இந்த வருஷம் வந்து நிறைய எச்எப் கடாரிகள் அதிகமா வரத்து இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஆமா. போன வருஷம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. இந்த வித எத்தனை உருப்படி இறக்கி இருக்கீங்க? இப்ப 160 இறக்கி இருக்கிறேன். 160. எல்லாமே நல்ல பால் கறவை திறன் அதிகமா எச்எப்ங்க. எச்எப் தான். ஆமா. சரி ஓகே. அப்படியே என்ன சைஸ்ல இருந்து இருக்கு? ஆவரேஜா ரேட் என்ன ரேட் வருங்க? ஒரு கண்ணு 60,000 இருந்து 25,000 வரையும். 60,000 வரையும் ஒரு கண்ட விலையில இருந்து சரி 25,000 வரையும் இருக்கு. 25,000 ரூபாய் மட்டும் இருக்கு. ஆமா. சரி. கோயிலுக்கு மட்டும் வருஷம் கண்டா வாங்கிட்டு வருவோம். கோயிலுக்கு மட்டும் வருஷமான இந்த மாதிரி எச்எப் ஐட்டம் எடுத்து வருவோம். சரி. எல்லாமே ஆவரேஜா பாக்குற நல்லா ஜம்முட்டு இருக்கு. ஆமா. அப்படியே ஒரு தடவை மறுபடியும் சொல்லிடுங்க. இந்த கண்ணு என்ன ரேட் வருங்க ஐயா? எது இதா? இது ஒரு 30 ரூபா. இது கலர் டிஃபரெண்டா சைனிங்கா இருக்குதுங்களா? ஆமா. 30, 32 இப்படி வரும். 30, 32 எல்லாமே 2 பல் 4 பல்லு 5 மாசம் கண்ணுல இருந்து இருக்கு. கல்லுக்குட்டி தான் முக்காவாசி. அந்த பெரிய மாடல்லாங்க அந்த நிலம் இருக்கிறது அதெல்லாம் வியாபாரம் முடிஞ்சு. அதெல்லாம் இப்ப கொடுத்துருக்கு ஜோடி 1,20,000, 1,05,000. இது வெள்ளக்கொம்பு. வெள்ளக்கொம்பு. இப்ப எச்சப்ல வந்து வெள்ளக்கொம்புல என்ன ஸ்பெஷலுங்க? இது கறவை நல்லா எடுக்குங்க. வெள்ளக்கொம்பு இந்த உடைப்பியாடி போடாடே அந்த மாட்டு போட நல்ல கறவை வருங்க. வெள்ளக்கொம்பு இருந்தாவே கறவத்திறன் அதிகமா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. பாக்குற நல்லா ஜம்முட்டு இருக்கு காலு. அது போக செவல சட்டையில இருந்து எல்லாமே இருக்குங்க. என்ன அதாவது 20 ரூபாயில இருந்து 60 ரூபா மட்டும் கன்றுகள் இங்க தற்போதைக்கு இருக்குன்னு இருக்காங்க. இந்த மாடல்லாங்க இது விலை முடிச்சிருச்சு. இதெல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. சேல்ஸ் முடிச்சாச்சு. ஆமா. இதெல்லாம் இப்படி புக் பண்ணிட்டு போயிருக்காங்களா இல்ல? இல்ல அல்ல பணமே கட்டிட்டேன். பணமே கட்டியாச்சு. ஆமா. சரி சரிங்க. நீங்க வந்து இதுல இருந்து எங்கேய சிந்தாமணி சிந்தாமணில இருந்து கண்ணை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா. எப்படி வாங்கி கொண்டாந்து வீட்டுல வச்சு சேல் பண்ணிடுவீங்களா? ஆர்டர் கொடுத்தா கொடுப்பேன். ஆர்டர் கொடுத்தா வீட்டுக்கு கொண்டாந்து டெலிவரி வீட்டுல கொடுப்பேன். வெள்ளக்கொம்போடு இருக்கிறதெல்லாம் இருக்கு. சரி ஓகேங்க. என்ன வெரைட்டி வேணாலும் வாங்கிக்கலாம். எது வேணாலும் வாங்கிக்கலாம். சரி ஓகே. அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிடுங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கிட்டோம். டேய் அட கிறுக்குங்க வா. அப்படியே நம்பர் சொல்லிடுங்க. 967777 போன பேசுறது போன முன்ன நாசம் போச்சு ஊர். வாங்க வாங்க. 60 எங்க அல்லாத வருஷம் மழை பெய்யுதுன்னு 2 வருஷம் விட்டுட்டேன். 96776066. வருஷம் என்னமோ நம்மளுக்கு போன வெட்டு மாடு வாங்குறா சந்தைக்கு 4-5 வாங்கி ஒரு 100 முடி ஆச்சு. எல்லாமே 2 பல் தரத்துலயுமே வாரத்துல ஒரு 30 கிடைக்கும். சரி ஓகே. அப்படியே ஒரு வியூ காமிச்சறேன். டேய் வாடா டேய். அண்ணா மைக்கோட டேய் டேய் இத கட்டற. அண்ணா அந்த மைக் மட்டும் கொடுத்துருங்க. சரி சரி. சரிண்ணா சரி. எல்லாரும் பாக்குறீங்க ஜம்முன் இருக்கு. அங்க ஒரு சவளை ரோஸ் அடிச்சு பாக்க நல்லா அப்படியே பாலிஷ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. பொடிக்கல்ல இருந்து பெரிய பெரிய கன்றுகள் மட்டும் எல்லாமே கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அலைபேசின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க ஐயா. நாங்க காங்கேயத்து பக்கத்துல நத்தக்கடை இருந்து வரேன். நத்தக்கடையூர். இன்னைக்கு வந்து நம்ம அந்தியூர் தேர் திருவிழாக்கு எத்தனை உருப்படிகள் கொண்டாந்துருக்கீங்க? நாங்க ஒரு 20 உருப்படியா கொண்டாந்துருக்கோம். 20 உருப்படி கேட்ட கொண்டாந்துருக்கீங்க. ஆமாங்க. எப்படி விற்பனை எல்லாம் போகுதுங்களா? நல்லா போகுது. ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. எப்படி எல்லாம் கலப்பட மாடுங்களா இல்ல காங்கேய மாடுங்களா? நல்ல கலப்படம் இருக்கு. காங்கேய மாடு தான் அதிகம். காங்கேய மாடு தான் அதிகம். ஆமா. சரி சரிங்க. சரி ஓகே. நீங்க எத்தனை வருஷமா இந்த சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்க? நாங்க 10 வருஷம் வரேன். 10 வருஷமா வரீங்க. முதல் இருந்தேக்கு இப்ப எல்லாம் எப்படி? 15 வருஷம். அவர் 25 வருஷம் வராரு.
சரி. இன்னைக்கு எப்படி விற்பனையில இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க விற்பனையில ஆமா, எப்படி போகுது? இன்னைக்கு தான் ஆரம்பம் ஃபர்ஸ்ட். ஆரம்ப கூட்டமே இப்பதான் வர்றக்கு ஆமாங்க, ஆரம்பிச்சிருக்குது. ஆமாங்க. சரி 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 ஓகேங்கய்யா. இன்னொரு வாரம் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் இருக்கு. ஆமா, இன்னைக்கு தான் ஆரம்பம். மாடுகள் வேணா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாங்களா? என்ன பண்ணிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்ல முடியுங்களா? நம்பரு சொல்லிடு கொடுத்துரு. நம்பரு நம்பர் என்ன சொல்லுங்க. 93 85 ம். 250 734. 734. இப்ப காங்கேய மாட்டுல என்னென்ன மாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க? காங்கேயில என்னென்ன மாடு கிடைக்கும் உங்களுக்கு? காங்கி மாட்டுல காளை இருக்குது, காளை நாட்டு மாடு இருக்குது, மயில காளை இருக்குது, செவலை இருக்குது, எல்லாமே இருக்கு. எல்லா கலையும் கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும். சரி பழையகோட்டை சந்தைக்கு வந்தாலும் வாங்கலாம். பழையகோட்டை சந்தையில கண்ணவரம் தேரு எல்லாம் போகும். எல்லாமே போவீங்க. ஆமா. சரி ஓகேங்க, ரொம்ப நன்றி. ஓகே, அப்புறம் வந்து கிட்டத்தட்ட பட்டி எங்க அந்த லாஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க. அங்கிருந்து நம்ம சேனல் ரெகுலரா பார்த்துட்டு இருப்பாரு, அதனால வந்துட்டாரு. அப்படியே பாருங்க, இங்க பொடிக்கின்றது எல்லாமே நிறைய இருக்கு. எல்லா சின்ன தரத்துல இருந்து பெரிய தரம் மட்டும் எல்லா ரகமான மாடுகளும் கலப்பின மாடுகளும் இறக்கியிருக்காங்க. போயிடலாம். இல்ல மும்முரமா டென்ட் வேற போட்டுருக்காங்க. இன்னைக்குதான் நோம்பி ஆரம்பம், அதனால டென்ட் போட்டு பிஸியா இருக்காங்க. அதனால காமிச்சிட்டு மட்டும் போயிடலாம். என்ன தரத்துல இருந்து வருதுன்னு தெரியல ரேட்டு. இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து வருதுங்க? உள்ளதான் போகணுமா? ஓனர் உள்ள இருக்காரா? சரி, அப்படியே உள்ள போய் கேட்போம். அண்ணா வணக்கம். அங்கேயே கூப்பிடுறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்தியூர் தேர் ஆரம்பம். ஆமாங்கண்ணா. எச்சப்பு கலப்பின மாடுகள் வந்து நிறைய இறங்கி இருக்கு. உள்ள வந்திருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் நிறைய வந்திருக்கு மாட்டிருக்கு. ஆமாங்கண்ணா. இந்த வருஷத்துல வந்து நீங்க எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? நம்மளுக்கு 100 இருக்குது. 100 உருப்படி இருக்கு. எல்லாமே உங்களுக்கு தான். ஆமாங்க. இதுல வந்து என்ன தரத்துல இருந்து இருக்குண்ணா கன்றுகள்? ரேட்டுங்களா? ரேட்டும் சரி, இல்ல சைஸ் வாரியா நான் கேக்குறேன். சைஸ் எங்களுக்கு பிடிச்ச சைஸ் இருக்குது. சென்னைய கடாரி இருக்குது. செனகடாரி இருக்கு. டெஸ்ட் மாடும் பையன் இருக்குங்க. அதுவும் இருக்கு. அது 3 மாச கண்ணுல இருந்து இருக்குங்களா? ஆமாங்க. 3 மாச கண்ணுல இருந்து பெரிய தரத்துல இருக்கிற எல்லா மாடுகளுமே வச்சிருக்காங்க. ஹெச்எஃப், ஜெர்சி, அது போக சிந்துன்னு எல்லாமே இருக்கு. சரி, நான் இப்ப சாம்பிளுக்கு ஒரு 5-6 பீஸ் மட்டும் சொல்ல முடியுங்களா? ரேட் என்ன வரும்? சொல்லலாம். பாருங்க, கும்முன்னு இருக்கிற மாதிரி பாருங்க, இதெல்லாம் கடாரி, செனகடாரி இதெல்லாம். இது எல்லாமேங்களா? ஆமாங்க. என்ன ரேட் வருதுங்க செனகடாரி எல்லாம்? அது 65 ரூபா சொல்லுதுங்கண்ணா. 65 ரேஞ்சு. சரி சரி. 55 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 55 ரேஞ்சு கேட்டுருக்காங்க. ஏதோ முன்ன பண்ண கொடுக்கலாம். இந்த மாதிரி சைஸ் ஒரு வருஷ கண்ணெல்லாம் என்ன ரேட்னா வரும்? ஒரு வருஷ கண்ணுங்கெல்லாம் ஒரு 25 26 இப்படி வருங்க. 25 26 ரேஞ்சுக்கு. ஆமா. டெஸ்ட் மாடு சொல்லியிருந்தீங்க, அது 65 ரூபா வருங்க. 65. அந்த சைடு அதெல்லாம் 30 ரூபா ரேஞ்சு வருங்க. அதெல்லாம் கடாரி, ஒரு வருஷத்து கடாரி. சராசரியா வந்து ஸ்டார்டிங் எத்தனை ரூபாயில இருந்து ஆரம்பங்க உங்களுக்கு? ஸ்டார்டிங் 10 ரூபாயில இருந்து இருக்குங்கண்ணா. 10 ரூபாயில இருந்து இருக்கு. பரவாயில்லையே, நீங்க ஒருத்தர் தான் இங்க ரேட் கம்மியா சொல்லி இருப்பீங்களா? 10 ரூபாயில இருந்து ஆரம்பம். ஆமாங்க. சைஸ் அந்த கண்ணு பொடிக்கண்ணுங்க. பொடிக்கன்று. ஆமா. எல்லாம் ஒரு 3 மாசம் 4 மாசம் கண்ணு. ஆமாங்க. சரி சரி. இப்ப இந்த மாதிரி எல்லாமே எந்த ஏரியா மாடுனா? இதெல்லாம் சிந்தாமணியில இருந்து வருதுங்க. சிந்தாமணி. அப்புறம் வேற இதெல்லாம் வளர்த்துற வைக்கிறதே வாங்கிட்டு வரோம். ஆமாங்க. சரி ஓகே. இந்த மாதிரி கன்றுகள் என்ன உங்களை ரெகுலரா கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? ரெகுலரா பண்ணலாங்க. நாங்க இதே ஊர் தான். ஆமா, இதே கோயில் குடிக்கிற இதே ஊர் தான் நாம. சரி சரிங்க. சரி, நான் அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்ல முடியுங்களா? இல்ல சொல்லலாங்கண்ணா. அப்படியே சொல்லிருங்க. 99 440 89 762. 762. பேருனா? பேர் வெங்கடேஷ். பூக்கார். வெங்கடேஷ் பூக்கார். இப்போ இது போக வேற எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? அங்க வந்து கூட கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்களா? இல்லைங்க, இங்க தான் மெயின். வீட்லயே வந்து வாங்கிக்கலாம். சரி. அந்தியூர் தான் மெயின். நம்ம அந்தியூர் தான் மெயின். ஆமாங்க. சரி சரி ஓகேண்ணா. நம்ம நன்றி. அப்படி இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கன்றுகள் இருக்கு. எல்லாமே பிடிக்கணும், கலர் கலரா வச்சிருக்காங்க. இப்ப கோயில் விசேஷம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுல விடிச்சுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கலப்பின கன்றுகளே பாத்தீங்கன்னா 500 600 மேல இறக்கி இருப்பாங்க. எல்லாம் நிறைய வந்து
இந்த செவலை எல்லாம் மொத்தக்கரவை மாதிரி இருக்கு, பார்க்க செக்மெண்ட் இருக்கு. அது போக இந்த இன்னொரு குரூப் இருக்காங்க. பிடிக்கின்றது பார்க்கறது ஜம்மு இருக்கு, மூலமா ஆசை போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 கண்ணுக்கு மேலதான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே சிந்தாமணி கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. அந்த கண் வந்து 22 ரூபா கொடுத்துருக்காங்க. இன்னும் வாங்கிட்டாங்க. விலை முடிஞ்சுதா? விலை முடிஞ்சிருச்சா? என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க? 23. எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா? 12 மாசம் கண்ணு. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? மகாதேவி, திருச்சி மாவட்டம். அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க. சரி சரி. எப்படி இது கலப்பின மாடுகள் வாங்குறதுக்கு வந்தீங்களா இல்ல நாட்டு மாடு வாங்குறதுக்கா? ஹெச்எப் தான் வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க. இப்ப இதுக்கு முன்னாடி வாங்கிருக்கீங்களா? இருக்குங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு குவாலிட்டி? அதெல்லாம் பெரிய நல்லா இருக்குதுங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு. இப்போ இங்க வந்து பால் அளவுல 15 மினிமம் சொல்லிட்டு இருக்காங்க. 15க்கு மேல சொல்றாங்க. 20க்கு அடிக்குங்க. 20 அடிக்குங்க. திருச்சி ஏரியாக்கு அடிக்கிற ஹீட்டுக்கு 20 கிடைக்குதுங்களா? கிடைக்குங்க. எங்களுக்கு வந்து கொல்லிமலை அடிவாரம், புளியாஞ்சோலை பக்கம் இருக்கு. கூலிங் கொல்லிமலை அடிவாரனால கூலிங்க இருக்கு. கூலிங்கா இருக்கும், அதனால பிரச்சனை இல்ல. சரி சரி. இப்ப இந்த கண்ணு வந்து என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு முடிச்சீங்க? இது 35 சொன்னாங்க. 35 சொல்லி 23 முடிச்சிருக்கீங்க. ஒரு மாதிரி தான் வாங்கினா உங்களுக்கு அடுத்து வாங்குற மாதிரி செட்ல கட்டி ஏற்கனவே 4 மாடு போயிருக்குது. 4 மாடு வாங்கியாச்சு. சரி ஓகே, நான் கொட்டை சிறப்பா வளர்த்துங்க. இந்த தேரை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? இந்த தேருக்கு எத்தனை வருஷமா வர்றீங்க? தேர் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? சிறப்பா? 10 வருஷம் சிறப்பா நடக்குது. அங்கிட்டு போங்கம்மா, மூஞ்சி மறைக்கும். சரி சரி. மகாதேவில இருந்து 4 வண்டி வந்திருக்குது. மகாதேவில இருந்து 4 வண்டி வந்திருக்கு. 4 வண்டி. பரவாயில்ல. வருஷம். சரி ஓகே. உங்க பேரு? முருகேசன். அவர் பேரு ரித்தீஷ். உங்க பேரு என்ன? பிரபு. உங்க பேர் எல்லாம் சொல்லி. குமார் ரகுபதி. சரி. சுதா மாட்டு வியாபாரி அவருங்களா? சரி. மாட்டு வியாபாரி இங்க சந்தைக்கு வந்து வாங்குறாருன்னா பெரிய விஷயம் தான். சரி ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம். அப்படியே உள்ள பார்த்தோம்னா கயிறு சாட்டை கிச்சு எல்லாமே மாடுகளுக்கு தேவையான எல்லா கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். வாங்குறவங்க வேற பேசி வாங்கிக்கலாம். மெயின் வந்து மாடு வாங்கினாலும் சாட்டை குச்சி அது கயிறு எல்லாமே செட்டுகள் இருந்து எல்லாமே கிடைக்கும். நீங்களா வரமாட்டீங்களா? வரமாட்டீங்க. பாப்பா வணக்கம். கடை வச்சிருக்கீங்களா? உங்க பேரு? ரச்சிதா. எத்தனாவது படிக்கிறீங்க? 1வது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே கடை வச்சாச்சு. உங்க கடை ஏது? கடை பேரு? பழனிசாமி. நீங்க எப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? சாட்டை குச்சியில என்ன ரேட் வருது? 70 ரூபாய் 80 ரூபாய். பேரம் பேசி கம்மியா கேட்டாங்கன்னா தந்துருவீங்களா? வரமாட்டீங்க. நீங்க எப்படி இங்க போகுது வியாபாரம் எல்லாம்? வியாபாரம் இல்ல. நீ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டமே நீ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. மழை வந்துருச்சு. அப்புறம் நாளையில இருந்து ஸ்டார்டிங் ஆகும் மத்தியானத்துக்கு மேல. சரி. இப்ப வந்து மாட்டுக்கு தேவையான செட்டு கவர் எல்லாம் என்ன ரேட் வரும் உங்ககிட்ட? மாட்டுக்கு தேவை கவுத்துக்கு பொறுத்து இருக்குது. 4 பெரிய 6 பெரிய இருக்குது. 4 பெரிய 250 ரூபா வரும். 6 பெரியனா 300 ரூபா பக்கம் வரும். 300 ரூபா பக்கம் வரும். சரி. இப்ப கயிறுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ண அனுப்பிடுவீங்களா? அப்படியே உங்க வீட்டுக்கார நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 98 42 36 24 19. அது போக இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க?
இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுனா எல்லாம் 60, 100, 80, 120 ஒண்ணு குவாலிட்டி பொறுத்து. குவாலிட்டி பொறுத்து இருக்குது. பித்தாலே இருக்குது, ராசிபுரத்துல நிக்கும் திருவணி இருக்குது. சரி சரி. அதனால குவாலிட்டி பொறுத்து. குவாலிட்டி பொறுத்து இருக்கு. சரி, உங்க கடை பேர் என்னன்னு சொல்லி? பழனிசாமி கைத்து கடை. பழனிசாமி கைத்து கடை. இந்த பேர்ல போட்டிருக்கீங்க. இது போக இடநாள் எங்க இருப்பீங்க? இடநாள் வீட்லயே கயிறு சொந்த தயாரிப்புனா, ஆனா வீட்லயே கயிறு பிடிச்சு ஹோல்சேலே பண்றீங்க. அப்புறம் இன்னொன்னுங்க, இந்த ஜல்லிக்கட்டுக்கு தேவையான செட்டு கவர் கிடைக்குமா? கிடைக்கலாம். அதெல்லாம் என்ன ரேட் வருங்க? அது வந்து கிலோ வந்து 150 ரூபா, 180 ரூபா. 180 ரூபா ரேஞ்ச் வரும். சரி சரி. அது வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பார்சல் அனுப்பிச்சுட்டுருவீங்களா? சரி ஓகேங்க, ரொம்ப நன்றி. சரி ஓகே பாப்பா, ரொம்ப நன்றி. நல்லா படிக்கணும் சரியா? சரி கொடுங்க. தேங்க்யூ. சரி வாங்க. வெல்கம். இதெல்லாம் பிளாஸ்டிக் வண்டி வில்லு இருக்கு. அது பச்சை குத்துறாங்க, பச்சை குத்திக்கலாம். அப்படியே இந்த பாட்டை முடிச்சிடலாம். அப்படியே அந்தல போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கட்டுக்குள்ள போவோம். ஒவ்வொரு கட்டும் ஒவ்வொரு கிலோ போட்டுருவோம் நினைக்கிறேன். இந்த கட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போமா? எல்லாமே செட் பண்ணிருக்காங்க. பெரிய பெரிய டூரிய செட் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க. ஓகே, இந்த பதிவு இதோட முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் போனா உங்களுக்கு மொக்கையா இருக்கும்.